இந்த 3 தான் கிருபை தவிர நம்மளோட மனசு நம்மளுக்கு அருள் புரியலைன்னா, நம்ம சொன்னதை கேட்கலன்னா எல்லாமே வீணாக போயிடும். அதில் இருக்கிற முக்கியமான கிருபை எது? மனதை நம்ம வசப்படுத்துவது தான். அது கிருபை வேணும்னு சொல்றது. குழந்தைகள், நான் கடவுளின் குழந்தை அப்படின்னு சொல்லிக்கணும் நம்மளே. நான் கடவுளின் குழந்தை. One is prayer, verbal prayer, oral prayer. Another is written prayer. You can keep a diary. You can always write, நான் கடவுளின் குழந்தை, நாளுக்கு நாள் நான் சிறந்தவன் ஆகிறேன். அனைவரும் லிখিত ஜபம் பண்றீங்க, ராமநாம் கிருஷ்ணநாம் ராமகிருஷ்ணநாமெல்லாம் பண்ணுங்க. அது போல எதுவும் செய்யலாம். நான் நாளுக்கு நாள் சிறந்தவன் ஆகிறேன், நான் கடவுளின் குழந்தை. எது மனசுல ஆழமா பதியுமோ அதை எதுவும் செய்யலாம். எல்லோரும் ஆனந்தமாக, அனைவரும் ஆனந்தமாக இருக்கட்டும். அதுவும் ஒரு பிரார்த்தனை. Because sometimes when we pray, mind wanders. Body is here, mind is in Madurai, mind is in Delhi, Tirunelveli, Tuticorin, Chennai, America, London. Body is here, but mind is moving everywhere. During Japan, but mind is moving. நம்ம ஜப்பான் தியானம் பண்ணும்போது கூட உடம்பு தான் இருக்கு தவிர மனசு மதுரை ஊர்லாம் சுத்திட்டு வருது இல்லையா? அதனால அந்த மனதை கட்டுப்படுத்துவது தான் பெரிய விஷயம். So when we write, what happens? The brain, the spinal cord, muscles, nerves, manas, buddhi, chitta, everything is involved. Concentration of mind happens when we write. So brain, cerebral system, then through spinal cord it sends impulses to all muscles, and then nerves, then each and every internal organ, manas, chitta, buddhi, ahankar, they are all involved. So concentration becomes easy when we write. But the most important thing is Guru given mantra, whatever Guru has told. During other times, when we have free time, instead of sometimes worries come, thoughts come, depression come, guilt conscience come, anxiety comes. So to overcome, one of the techniques is writing. நம்ம மனசை கட்டுப்படுத்துறது பல விஷயங்கள் இருந்தாலும் எழுதுவது முக்கியமானது. ஏன்னா மூளை, கண் பார்வை, உணர்வுகள், கைகள் எல்லாமே நம்ம எழுதும்போது கொண்டு வந்தே ஆகணும். இல்லைன்னா எழுத முடியாது இல்லையா? ஸோ தன்னிச்சையாக தானே நடந்துருது ஒரு எழுதும்போது. அது எழுதுறதையே நம்ம சாதனையாக மாற்றலாம். அது ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ். அதாவது மனசை கட்டுப்படுத்துவதற்கு அது ஒரு டெக்னிக் சொல்கிறார்.